ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேசி டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 80 பாயிண்ட் லைனிங் கிளாத் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரைக்கட்டு பகுதி இருக்குல்ல, இந்த கிளாத்துடைய இந்த கரை பீஸ் இருக்குல்ல, இந்த பகுதியில் வந்து இஞ்சி டேப்பை வச்சு இப்படி மெஷர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இதில் வந்து இந்த 40 நம்பர் இருக்குல்ல, இந்த இது தான் நம்ம வந்து மீட்ரு அளக்கிறது. இப்போ வந்து இதை துணியை ரெண்டாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த இஞ்சி டேப்பை வச்சு மெஷர் பண்ணுறேன். இது 40 இருக்குது, அப்போனா 80 பாயிண்ட் இருக்குது. இதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு திரும்பவும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம மடிக்கும்போது இந்த ஓப்பன் இருக்கிறது ஆப்போசிட் பக்கமும் மடிச்சிருக்கிறது நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுதான் அளவு ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸை வந்து இப்படி வச்சு பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த அளவு இருக்குது. இதுக்கு இங்கிட்டு வந்து ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா விடணும் சொல்லியிருக்காங்க. அந்த 2 இன்ச்சு விடுற அளவுக்கு இல்லை, மொத்தத்துக்கே நமக்கு வந்து 1 இன்ச்சு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா விடுறதுக்கான கிளாத் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் இருக்குது. பார்த்திங்களா, கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் வந்து 2 இன்ச்சு நமக்கு வந்து தேவைப்படும் பிரித்து விடுறதுக்காக. அதை வந்து ஒன் சைடாக கூட நம்ம துணி எக்ஸ்ட்ரா போடுறதுனா போட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ போட்டோம்னா நம்ம வந்து ஜாயிண்ட் போடுறது ஒரு பக்கமாக போடுற மாதிரி இருக்கும். ஒரு கை பீஸுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் வரும், இல்லாட்டி 2 பக்கம் வரும். மொத்தத்துக்கு 4 பக்கம் வர்ற மாதிரி. இது வந்து 2 பக்கம் மட்டும் வரும். 2 கைக்கும் ஒரு பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த ப்ளவுஸில் இந்த அளவு ப்ளவுஸ்லேயே இந்த போட்டிருக்காங்க, ஜாயிண்ட் போட்டிருக்காங்க, ஒன் சைடாக போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம இப்படியே வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இதை விட கை வந்து 1 இன்ச்சு இறக்கம் கேட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நமக்கு 1 இன்ச்சு கை லென்த்துக்காக வச்சுருக்கேன். இதை இப்படியே வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு, இது ஆம்கோல் அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு. இப்போது நம்ம இதிலேருந்து இங்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கிறதுனால நமக்கு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பிரித்து விடுறதுக்கு. இது வந்து ஷோல்டர் பாயிண்ட், இது எக்ஸ்ட்ரா. இதிலேருந்து இதை இப்படி கொண்டு போய் சும்மா அப்படியே ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸ் தான் கட் பண்ணுறோம். இப்போவே வந்து இந்த உள்கையெல்லாம் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம், அந்த இதெல்லாம் கட் பண்ண வேண்டாம். சும்மா ரஃப்பாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் வந்து இப்படி பிடிச்சிட்டு இதை கரெக்டாக அர்க்காத்து பண்ணி இந்த இடத்த வந்து அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த இன்னொரு கரைக்கட்டு பகுதி, அதாவது ஒரு பக்கத்தில் வந்து கை பீஸ் எடுத்துட்டோம், இன்னொரு பகுதியில் வந்து இப்போ பேக் சைடு எடுக்க போகிறோம். கிளாத்தை அப்படியே போட்டுட்டு ஓப்பன் இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்குது, மடிச்சிருக்கிறது நம்ம பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட், இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். 2 ஷோல்டரையும் வந்து சேர்த்து வச்சு பிடிச்சிருக்கேன். இப்போ கீழே வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டர் பாயிண்ட் பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த இடுப்புக்கான ஜாயிண்ட் பகுதியை பிடிச்சிருக்கேன். இதை வந்து இப்போ டைட்டாக இதில் வச்சு பிடிச்சிக்கலாம், எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு. இப்போ இதை விட வந்து இதில் 1/2 இன்ச்சு வந்து உயரம் கம்மி பண்ண சொன்னாங்க. ப்ளவுஸில் வந்து 13 இன்ச்சு இருக்குது, 1/2 இன்ச்சு வந்து உயரம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம அதை வந்து இதில் கம்மி பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மடித்து தைக்கும்போது கொஞ்சம் பட்டையாக மடித்து தைப்போம். இந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே மடித்து தைக்கும்போது இதில் இருக்கிற 1/2 இன்ச்சு வந்து இதில் கூடிரும். அப்போ இருக்கிற அளவை வந்து அப்படியே மெஷர் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட்டை டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு, இது ஆம்கோல் அளவு, இது வந்து உடம்பு சுற்றளவு, இது ஆம்கோல் அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இதை விட 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இப்படியே வச்சுட்டு இப்போ கழுத்து வந்து அவங்களுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு வந்து மேலே ஏற்றி வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா
நம்ம இருக்கிற அளவு கழுத்தை அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். இருக்கிற அளவு மெஷர் பண்ணோம்னா நமக்கு வந்து 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு பிடிச்சிருவோம். பிடிக்கும்போது வந்து இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏறிடும். ஷோல்டர் வரைகிறேன். இப்போ வந்து இது ஷோல்டர் அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இதுதான் கழுத்து பீஸு. கழுத்து பீஸ் வந்து இருக்கிற அளவு அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஷோல்டருக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விடலை. இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவில் வச்சுட்டு ஷோல்டருடைய பாயிண்டில் வச்சுட்டு இது வந்து ஆம்கோல் அளவு இப்போ எடுக்கிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு, இந்த அளவு. இது வந்து இருக்கிற அளவு, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த அளவு. இதில் இருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து இதோடு சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டுருவோம். இப்போ வந்து பேக் சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லைனிங் பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பின் போட்டுக்கோங்க. அப்போனா மெயின் பீஸு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்போ இந்த ஷோல்டர் இதுக்கு நெக் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த நெக் பாயிண்டை வந்து கட் பண்ணிடாதீங்க. ஷோல்டரோடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பகுதியில் வந்து நான் கழுத்து கம்மி பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விடாமல் அப்படியே வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கழுத்துடைய இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்படி நாச் போட்டுக்கோங்க. இது வந்து அடையாளத்துக்காக தான். நாச் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா டார்க்காக போட்டுருங்க. இந்த கழுத்தை வந்து நல்லா டார்க்காக சாப்பீஸ் வச்சு வரைஞ்சிட்டு இப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டு எடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இது ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்களா கிராஸாக போட்டிருக்காங்களான்றதை இந்த பகுதியை வச்சு பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் டாட் கொடுத்துருக்காங்களா, இந்த டாட்டையும் ஷோல்டருடைய இந்த இப்படி இழுத்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்காங்க. இப்போ இதை வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த பகுதியை இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டு நம்ம மடிச்சிருக்கோம்ல, கரெக்டாக இந்த மடிப்பு பாயிண்ட்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டில் வந்து இது உடம்பு சுற்றளவு கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பத்தாமல் கட் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம ஜாயிண்ட் போட முடியாது. இது வந்து ஆம்கோல் அளவு. இப்போ மேலே வந்து இது ஷோல்டர் அளவு, இது நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து அளவு ப்ளவுஸு, இதோடைய இடது பக்கம், இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கத்தை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த எடுத்துருக்கிறது மேலே இப்படியே வச்சுட்டு இப்போ வந்து ஆம்கோல் எல்லாம் நம்ம அளவு எடுத்துட்டோம், உடம்பு சுற்றளவு எடுத்துட்டோம். இந்த உடம்பு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோடு தான் நம்ம வச்சுருந்தோம். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருந்தது. ஆனால் நம்ம இதே அளவுக்கு வச்சு எடுக்கும்போது ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். சட்டையை வந்து அடுத்து ஃபிட்டாக கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த உடம்பு சைஸை பொறுத்து இது வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து அளவு வேறுபடும். ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது இதில் இருந்து இதை உள்ளே கம்மி பண்ணி எடுக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு. இந்த அளவு மட்டும் இந்த 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு இதை மெஷர் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃப்ரெண்டுடைய அளவு. இப்போ இந்த ஃப்ரெண்டு நெக்கை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்கு வரைஞ்சாச்சு. இது வந்து இந்த பெல்ட் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஜாயிண்டுடைய அளவு. இதில் இருந்து 1 இன்ச்சு தள்ளி கீழே இறக்கி மெஷர் பண்ணியாச்சு. இது வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த ஜாயிண்ட் அளவு, இது இருக்கிற அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இந்த எக்ஸ்ட்ரா அளவு மெஷர் பண்ணுறதெல்லாம் எந்த பக்கம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த பக்கமாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரை பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரில் இந்த சென்டரை பிடிச்சிட்டு இது ரெண்டையும் இப்படியே வச்சு இது வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம்ல, இது வந்து சென்டர் பாயிண்ட்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இதுக்கு நேராக அப்படியே சென்டரில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பெல்ட் இருக்கிற அளவு. இதோட எக்ஸ்ட்ரா அளவு
இது எப்படி கரெக்டாக அந்த பாயிண்ட் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். 2.25 இருக்குது இதோடைய அகலம், இந்த கிராஸ் உடைய அகலம் 2.25 இருக்குது. இப்போது இதை உள்பக்கம் திருப்பி பார்த்தா இது 1 இன்ச்சு இருக்குது. அப்போ மொத்தத்தில் 3.25 இருக்குது. இந்த பாயிண்டில் இருந்து இந்த வரைஞ்சிருக்கோம்ல இதிலேருந்து 3.25 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தது. இந்த 4 இன்ச்சியை வச்சு அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு எடுத்துருவோம். இங்கே 1/4 இன்ச்சு வந்து இந்த பட்டன் பட்டிக்கு போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக கிடச்சிரும். இப்படியே வந்து பின் போட்டு வச்சுக்கோங்க. பின் போட்டுட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே கட் பண்ண முடியாது, அதனால சாப்பீஸ் வச்சு இப்படி வரைஞ்சிக்கோங்க. இவ்வளவுதான். இந்த நெக் பாயிண்ட்டை மட்டும் நல்லா டார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி தட்டி விட்டுருங்க. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பாயிண்ட்டை வந்து அப்படியே கட் பண்ணிடாதீங்க. இந்த ஷோல்டரை வந்து இந்த அளவில் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதான் நமக்கு மெயின் பீஸு. இதில் வந்து இந்த மாதிரி ஒன் சைடாக பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி வேணும்னா இந்த கீழே இருக்கிற பார்டர் வந்து வேண்டாம், ஆனால் மேலே வந்து இந்த கலர் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கிளாத் கட் பண்ணாலும் வந்து நம்ம உள்பக்கமாக போட்டு தான் கட் பண்ணணும், மேல் பக்கமாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பீஸ் வச்சு மெஷர் பண்ணோம்னா அது வெளியில் தெரியும். நான் வந்து இப்போ மேல் பக்கமாக உங்களுக்கு தெரியறதுக்காக, இந்த டிசைன் தெரியறதுக்காக மேல் பக்கமாக போட்டிருக்கேன். இப்போ மொத்தத்திலே வந்து நமக்கு இது கிளாத்து கம்மியாக தான் இருக்குது. நமக்கு 2 ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு பத்தாது, 80 பாயிண்ட் கூட இல்லை. அதனால வந்து இது ஒன் சைடாக நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இதை இப்படி வச்சுட்டு இப்போ வந்து கிளாத்தை 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இதை வந்து திரும்ப இப்படி மடிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த பக்கத்தில் வந்து இந்த ஒரு சைடாக வந்து 2 கைக்குமே நம்ம வந்து ஜாயிண்ட் போட போகிறோம். இது வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணது. இதை எடுத்து இது மேலே வைக்கிறோம். இப்போ வச்சுட்டு நமக்கு இந்த கலர், இந்த மேலே இருக்கிற இந்த ரெட் கலர் வந்து தேவைப்படுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால இந்த ரெட்டை ஏற்றியே வச்சுக்கலாம். கீழே வந்து இந்த பார்டர் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு. இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பக்கமுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதாவது கரெக்டாக அந்த லைனிங் அளவுக்கு கட் பண்ணாமல் மெயின் பீஸை வந்து லைட்டாக எல்லா பக்கமுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் தையல் போட்டுட்டு நமக்கு இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா திரும்ப இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து அங்கிட்டு இங்கிட்டு நம்ம மெஷர் பண்ணி தைக்கும்போது லைட்டாக துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ கை பீஸ் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு பக்கமாக ஜாயிண்ட் போட்டு வரணும். அதுக்கு வந்து இந்த பாயிண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு புரியல சொல்லாதீங்க. இப்போ இதில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இப்படி கோடு நெட்டாக கோடு இருக்குது. இப்போ நம்ம இந்த பீஸை வந்து இப்படி மடித்தோம்னா இந்த கோடு வந்து இப்படியே குறுக்க வர்ற மாதிரி ஆகிடும். அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதாவது இந்த கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி அந்த பொசிஷனில் வச்சு இதை மடிச்சிட்டோம். இதை மடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கணும். லைனிங் பீஸ் கட் பண்ணிட்டோம்னாலே மெயின் கிளாத் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து இது லைனிங் பீஸை இது மேலே வச்சாச்சு. இந்த கீழ்ப்பகுதியில் வந்து 1/2 இன்ச்சு கூடுதல் விட்டுட்டு நான் வந்து இதை கட் பண்ணி விட்றேன். இது வந்து ஷோல்டர் பகுதி, இது வந்து ஆம்ஹோல் அளவு. அப்படியே எல்லா பக்கமுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு எல்லா பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ மறந்துடாமல்
இந்த கழுத்து பாயிண்டை வந்து இந்த சென்டரை இப்படி நாச் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் இப்போ எடுத்தாச்சு. இதே மாதிரியே வச்சு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம். இதை இப்படி வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்டில் இப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்தா இப்போ நம்ம கை பீஸுக்கு வந்து ஒன் சைடாக வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். அந்த ஜாயிண்ட் போடுறதுக்கு இந்த கரை பீஸ் இருக்குல்ல, இதவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை இப்படியே வச்சுட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு அப்படியே எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆம்கோல் அளவு. மேலே வந்து ஒரு 2 வட்டம் நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.